பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் ஒரு வீட்டை பார்த்தால் தானாக இது பேய் வீடா என அந்த பகுதியில் ஒரு பேச்சு வந்துவிடும். ஆனால் அதிலும் சிலர் டே அதெல்லாம் சும்மா கதை என சொல்லி சகஜமாக இருப்பர். ஆனால் அப்படி பாழடைந்து கிடக்கும் ஒரு வீட்டில் உண்மையாகவே எலும்புக்கூடு இருந்தால்? அப்படி கேரளாவில் 25 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு எலும்புக்கூடு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கேரளாவின் கொச்சி மாவட்டத்தில் சோட்டானிக்கரை அருகே உள்ள எருவேலி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி பூட்டி வைக்கப்பட்டிருந்த 14 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 அடுக்கு வீடு ஒன்று உள்ளது. இந்த இடத்தில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக பஞ்சாயத்து உறுப்பினர் இந்திரா தர்மராஜ் என்பவர் அளித்த புகாரை தொடர்ந்து சோட்டானிக்கரை போலீசார் சோதனை செய்வதற்காக அப்பகுதிக்கு வந்திருந்தனர். அப்போது அங்குள்ள வீட்டின் கதவை அவர்கள் உடைத்து பார்த்தனர். அந்த வீடே சிலந்தி வலைகளும் தூசியுமாய் நிறைந்து காணப்பட்டுள்ளது. பிறகு உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு பழுதான நிலையில் பழைய குளிர்சாதன பெட்டி ஒன்று இருந்துள்ளது. அதை பார்த்ததும் சந்தேகம் எழ அதன் அருகே போலீசார் சென்று திறந்து பார்த்தபோது 3 பிளாஸ்டிக் பையில் யாரோ ஒரு நபருடைய மண்டை ஓடு எலும்புகள் இருந்துள்ளதை பார்த்ததும் போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. உடனடியாக இந்த மண்டை ஓடு மற்றும் எலும்புகளை கைப்பற்றி தடயவியல் பரிசோதனைக்காக காவல்துறையினர் அனுப்பியுள்ளனர். அந்த சோதனைக்கு பிறகே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட உடலின் எலும்புகள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூட்டி கிடந்த வீடு கொச்சி மாவட்டம் வைட்டிலா பகுதியில் வசிக்கும் 74 வயதுடைய மருத்துவர் பிலிப் ஜான் என்பவருக்கு சொந்தமானது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்தான விசாரணைக்கு பிலிப் ஜானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். மேலும் வெளிநாட்டில் உள்ள பிலிப் ஜானின் மகன்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சோட்டானிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மூட நம்பிக்கை காரணமாக நடத்தப்பட்ட கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டில் மனித எலும்புக்கூடுகள் இருந்த சம்பவம் அக்கம் பக்கத்தினரை அச்சமடைய செய்துள்ளது.